இருக்கிறது வந்து டி நகர் தொகுதியின் முக்கியமான பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்தில் தான் இப்போ பார்க்கிங் வசதி செய்து தரப்படும் என்னுடைய வாக்குறுதியில் நான் முக்கியமாக சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த பாலம் அமைந்ததுலேருந்து டிராஃபிக் வந்து வெகுவாக குறைஞ்சிடுச்சு. அதனால் மக்கள் வந்து பெரும் நிம்மதி பெறுறாங்க. இப்போ சிஎட் நகர் ஃபஸ்ட்டு மெயின் ரோட்லேருந்து நார்த் உஸ்மான் ரோடு போகிறதுக்கான டேரக்ட் பைபாஸ் மாதிரி ஆகிடுது. இது வந்து ஒரு 3 நிமிஷத்தில் இங்கே ஏறி அங்கே இறங்கிடலாம். இதே நீங்கள் கீழே ஃபஸ்ட்டு போகிற மாதிரி இருந்தால் 40 நிமிஷம் 50 நிமிஷம் ஆகும் டிராஃபிக்கில். மக்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிரிட்ஜு அந்த மாதிரி இருக்குது. அது அந்த பிரிட்ஜுக்கு என் தந்தையார் பேர் வச்சு எனக்கு கூடுதல் சிறப்பு. எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் மாதிரி. இப்போ இந்த டி நகர் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இடத்துல வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இது மேலே வந்து பல அடுக்குமாடிகள் கட்டி அதில் வந்து பார்க்கிங் வசதிகளோடு மற்றும் வணிக வளாகங்களும் சேர்த்து அமைக்கப்படும் என்று நான் என்னுடைய தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருக்கிறேன். தலைவர் அவர்களிடம் ஆலோசித்துட்டு நான் சொல்லியிருக்கிறேன். இதை அவரும் கடந்த ஆட்சியிலே பண்ண வேண்டியது காலம் கொஞ்சம் கடந்து விட்டது. இருந்தாலும் அடுத்த ஆண்டு முதல் இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறும். அப்போது பார்க்கிங் பிரச்சனையும் டி நகரில் இருக்காது. இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா தனியார் வீட்டுகளில் தனியார் ஹோட்டலில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 50 ரூபா 30 ரூபான்னு கொடுத்து போகிறாங்க. அதெல்லாம் இப்போ வெகுவாக குறைஞ்சி இங்கே வந்து பார்க்கிங் வந்துடும். அது இல்லாமல் ஹைட்ராலிக் கார் பார்க்கிங், லிஃப்ட் மூலிமா கார் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே பார்க் பண்ணுற வசதியும் இந்த வளாகத்தில் செய்து தரப்படும் என்பதை இப்போ தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு முக்கியமான என்னுடைய உறுதிமொழியில் இது ஒரு முக்கியமான உறுதிமொழி. இது தொடர்ந்து மக்களை சந்திக்கிறீங்க, வேறு எதுவும் கோரிக்கை? இல்லை, கோரிக்கை நிறையா வருது. இங்கே டி நகர் பொறுத்த வரைக்கும் இப்போ சிஎம்எல்ஆர் வேலை வந்து மெட்ரோ ட்ரெயின் ஃபேஸ் 2 வேலை வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. அதுவும் ஆற்காடு ரோடு, வடபழனி அந்த ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா இப்போ போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது. அந்த வேலை வந்துட்டு இருக்க வாசி. ஆனால் இப்போ இன்னும் ஒரு ஓரிரு வருடங்களில் அந்த வேலையை முழுமையாக முடிந்து விட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே இடத்துல போட வேண்டிய அந்த மழைநீர் வாழ்க்கை திட்டம் மற்றும் குடிநீர் கழிவுநீர் குழாய்களை புதுசாக அமைத்து விட்டால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இந்த அங்கத்தில் ஒரு பாலமும் இப்போதைக்கு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பாலமும் கட்டி முடிக்கப்பட்டால் டி நகர் நீட் அண்ட் க்ளீன் சிட்டின்ட்டு வந்துடும் ஒரு 2 இயர்ஸில். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனை டைரெக்டாக கனெக்ட் பண்ணி இந்த ஸ்கை வாக் 40 கோடி ரூபாயில் தயார் பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து இங்கேருந்து கீழே நடந்து போய் கூட்டத்தில் போய் அங்கே போகிறது போய் டேரெக்டாக ஏறினாங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அதேமாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுவாங்க. இதுமாதிரி நல்லா போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை.